அந்த படம் தொடங்கும். ஒரு ஸ்விஃப்ட் காரில் ஒரு 60 வயசு அப்பா உட்காந்துருப்பார், 30 வயசு பையன் அந்த காரை ஓட்டிட்டு வருவார். அந்த கார் நேராக எங்கே போய் நிற்கும்னா, இந்த ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி நடத்துகிற முதியோர் இல்லம், அனாதை இல்லம், ஸ்கூலு இதெல்லாம் நடத்துகிற ஒரு கிறிஸ்டியன் மிஷினரிக்கு முன்னாடி வந்து நிற்கும். 2 பேரும் இறங்கி உள்ளே போவாங்க, அந்த முதியோர் இல்லத்துக்குள்ளே போவாங்க. அந்த பொண்ணு யாரை சார் சேர்க்கணும்? எங்கள் அப்பாவை தாங்க முதியோர் இல்லத்தில் சேர்க்கணும், உட்காருங்க அப்படின்னு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி, அப்பா வெஜிடேரியனா, அப்பா ரூமுக்கு ஏசி வேணுமா, டிவி வேணுமா, எல்லாம் டீட்டெயில் கேட்டு பணம் வாங்கிக்கிடுவாங்க. 2 பேரும் வெளியில் வருவாங்க. வந்த உடனே அந்த மிஷினரியை நடத்துகிற ஃபாதர் வருவார். வந்து ஹாய் சார் அப்படின்னோடனே அவங்க அப்பா நின்று பேசிகிட்டு இருப்பார். பையன் நான் போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரேன்ப்பான்னு கார்லேருந்து லக்கேஜை எடுத்துகிட்டு உள்ளே வருவான். வந்த உடனே குர்றா என் லக்கேஜ் இனிமேல் நான் தானே தூக்கணுன்ட்டு அப்பா உள்ளே போயிடுவார். இப்போ அந்த ஃபாதர்கிட்ட அந்த மகன் கேட்பான், ஏன் ஃபாதர், எங்கள் அப்பா உங்களுக்கு முன்னமே தெரியுமா? சிரித்து பேசிகிட்டு இருந்தீங்க, ஏற்கனவே எங்கள் அப்பா உங்களுக்கு அறிமுகமானவரா, ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா, பழகிருக்கீங்களான்னு கேட்பான். அந்த ஃபாதர் சொல்லுவார், ஆமாப்பா உங்கள் அப்பா ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன். எப்போ? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லி எங்கள் அநாத ஆசிரமத்துக்கு வந்து ஒரு ஆம்பளை பையனை தத்தெடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை இன்னைக்கு தான் பார்க்குறேன். இதாங்க அப்பா. தத்தெடுத்த பிள்ளை அவன் என்பதையே அவனுக்கே தெரியாமல் அத்தனை வருடம் வளர்த்து தன் சொத்துக்களையெல்லாம் ஒப்படைத்திருக்கிறார். ஆனால் அவரையே கொண்டு வந்து எந்த அநாதை இல்லத்திலிருந்து அவன் எடுக்கப்பட்டானோ அங்கேயே அந்த தகப்பனை திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பது தான் பிள்ளைகளுடைய குணம். அதனால தான் பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நான் பணக்கார